கிருபையின் கதவு மூடப்படும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய பொல்லாங்கு பூமியில் பெருகியது என்று கர்த்தர் கண்டார். ஒரு காலத்தில் இந்த உலகம் மிகவும் இருளாக இருந்தது. மனுஷன் தேவனை மறந்தான், பாவத்தில் வாழ்ந்தான், நீதியை கைவிட்டான். அப்போது தேவன் பூமியை நோக்கி பார்த்தார். தேவன் தேடியது பெரிய ராஜாவே அல்ல, பெரிய அறிவாளியே அல்ல, பெரிய விஞ்ஞானியே அல்ல. ஆனால் தேவன் தேடியது ஒரு நீதிமானை. அப்ப தேவன் கண்ட மனிதன் நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நோவா கர்த்தரின் கண்களில் கிருபை பெற்றான். ஒரு உலகம் முழுவதும் பாவத்தில் இருந்தாலும் ஒரு மனிதன் தேவனுடைய கண்களில் கிருபை பெற முடியும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் கதவை அடைத்தார். பல நாட்கள் நோவா பேழை கட்டினார், அவர் பிரசங்கித்தார், அவர் எச்சரித்தார். ஆனால் மக்கள் சிரித்தார்கள், அவர்கள் கேட்கவில்லை. ஒரு நாள் மழை ஆரம்பித்தது, மக்கள் ஓடினார்கள், பேழைக்குள் வர முயன்றார்கள். ஆனால் கதவு ஏற்கனவே மூடப்பட்டது. அந்த கதவை மூடியது மனிதன் அல்ல, தேவன். இன்று கிருபையின் கதவு திறந்திருக்கும், ஆனால் ஒரு நாள் அந்த கதவு மூடப்படும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, நோவாவின் நாட்களில் இருந்தபடியே இந்த தேவன் கேட்கிறார், நீங்கள் பேழைக்குள் உள்ளவரா அல்லது வெளியே உள்ளவரா? கதவு திறந்திருக்கும் காலம் என்றென்றைக்கும் இருக்காது, என்றென்றும் இருக்காது. கிருபையின் கதவு திறந்திருக்கும் போதே உள்ள வர வேண்டும். அது வெறும் படகு இல்லை, அது ரட்சிப்பின் கதவு. இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். நீங்கள் பாவத்தில் இருக்கலாம், தேவனை விட்டு தூரமாக இருக்கலாம், சபைக்கு வந்தாலும் மனம் தேவனிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பேழையின் கதவு இன்னும் திறந்திருக்கிறது. இன்று அந்த பேழையின் கதவு தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் வாழ்க்கை, அவர்தான் கதவு. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நோவாவின் காலத்தில் பேழை இருந்தது, இந்த ரட்சிப்பின் பேழை தேவனிடமே இருக்கிறது. God bless you. Amen.